அந்த காலத்துல யாக்கோபுன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். கடவுள் அவரை ரொம்ப நல்லா ஆசிர்வதிச்சு இருந்தார். அவருக்கு மொத்தம் 12 புதல்வர்கள் இருந்தாங்க. யாக்கோபுக்கு வயது முதிர்ந்த காலத்துல யோசேப்பு பிறந்தாரு. யோசேப்பு தான் இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ. யோசேப்பு மேல யாக்கோபுக்கு கொள்ள பிரியமா. யோசேப்பை யாக்கோபு ரொம்ப நேசிச்சார். இப்படி யோசேப்பு மேல யாக்கோபு அதிகம் பாசம் காட்டினதுனால கூட இருந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல வெறுப்பு வந்துருச்சு. இதனால யோசேப்பை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த தன்னோட சகோதரர்களை பார்க்க யோசேப்பு போனாரு. அப்போ அவர் வரதை கவனிச்ச அவரது சகோதரர்கள் அவர் வந்த உடனே அவரை தாக்கி அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவரை தூக்கி பக்கத்துல இருந்த பாழங்கிணத்துல போட்டுட்டாங்க. அப்பா கேட்டா காட்டு விலங்கு யோசேப்பை அடிச்சு கொன்னதா சொல்லிக்கலாம்னு முடிவும் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல எகிப்து நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் அந்த பக்கமா போனாங்க. அதை பார்த்த யோசேப்போட சகோதரர் ஒருத்தர், என்ன இருந்தாலும் இவன் நம்ம தம்பி, அதனால இவனை சாக விட வேண்டாம், அவனை கிணத்துல இருந்து தூக்கி இந்த எகிப்து வியாபாரிங்க கிட்ட வித்துடலாம்னு சொன்னான். மற்ற சகோதரர்களும் அதுக்கு சரின்னு சொல்லி யோசேப்பை கிணத்துல இருந்து தூக்கி எகிப்து வியாபாரிங்க கிட்ட விட்டுட்டாங்க. அந்த வியாபாரிங்க யோசேப்பை எகிப்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.